வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி கோணாவில் பாடசாலையின் ஆசிரியர் சத்தியசீலனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நேற்று தடுத்து வைத்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார். தற்போது தேர்தல்கள் நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியல் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்பியன் பற்றி மின்கம்பத்துடன் மோதி உந்துருளி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மட்டக்களப்பில் கடலில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட போது இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மட்டக்களப்பில் மரக்கறி வியாபாரிகளுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹட்டனில் பாரிய தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஹெந்தல பகுதியில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர் தொடர்பான பல தகவல்கள் விசாரணை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உக்ரைனுக்கான அமெரிக்க இராணுவ உதவியை ட்ரம்ப் நிர்வாகம் இடைநிறுத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஜெலன்ஸ்கி ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக வேண்டும் என அமெரிக்க செனட்டர் லிண்ட்ஸ்கி கிரஹாம் தெரிவித்தமைக்கு உக்ரைன் ஜனாதிபதி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். தொடர்வென விரிவான செய்திகள். கிளிநொச்சி கோணாவில் பாடசாலையின் ஆசிரியர் சத்தியசீலனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நேற்று தடுத்து வைத்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர். கிளிநொச்சி கோணாவில் பாடசாலையின் ஆசிரியரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞரணி செயற்பாட்டாளருமான இன்னாசிமுத்து சத்தியசீலனை ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நேற்று 8 மணி நேரம் தடுத்து வைத்து வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளனர். நேற்று காலை 10:30 மணி தொடக்கம் பரந்தனில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவில் நடைபெற்ற 8 மணி நேர தீவிர விசாரணையின் பின்னர் அவர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு பாடசாலை இல்ல விளையாட்டுப் போட்டியில் அலங்கரிக்கப்பட்ட இல்லங்கள் தொடர்பாகவும் வினோத உடை போட்டி தொடர்பாகவுமே வாக்குமூலம் பெறப்பட்டதாக இன்னாசிமுத்து சத்தியசீலன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனால் தனிநபர் பிரேரணை கூட கொண்டுவரப்பட்டிருந்தது. ஆனால் 50% தொகுதி மற்றும் விகிதாசார முறைக்கு தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது. நாங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இவ்வாறான இழுபறியில் மாகாண சபை தேர்தல் உள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு தயாரில்லை. கட்சி வழக்கில் உள்ளது. கட்சியில் உள்ளவர்களே வழக்கினை தாக்கல் செய்திருக்கின்றனர். தாயினை நீதிமன்றத்தில் வைத்துக் கொண்டு தாயிடம் உணவு கேட்பது போல் உள்ளது. நாங்கள் செய்வது பதவிகளுக்கான அரசியல் அல்ல, இது இன விடுதலைக்கான அரசியல். பதவிகளுக்காக அரசியல் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வாறான சூழல் இருக்கும்போது நான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தற்போது தேர்தல்கள் நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியல் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தேர்தல்கள் நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியல் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார், பூநகரி உட்பட 4 சபைகளுக்கு தேர்தல் அறிவிப்பு விடப்படவில்லை. காலி மாவட்டம் எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்திருப்பதால் அந்த சபைக்கான தேர்தல் இப்போது நடைபெறாது. நாட்டில் உள்ள 341 உள்ளூராட்சி சபைகளில் 336 சபைகளுக்கே இப்போது தேர்தல் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பட்டியலில் மன்னார் பிரதேச சபை, தெஹியத்த கண்டிய பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை மற்றும் கல்முனை மாநகர சபை ஆகியவற்றுக்கான தேர்தல்களே இப்போது அறிவிக்கப்படவில்லை. இவை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் அறிவிப்புகள் இந்த சபைகளுக்கு விடப்படவில்லை. மன்னார் பிரதேச சபை, தெஹியத்த கண்டிய பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை ஆகியவற்றுக்காக 2023இல் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாகவே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றன. இப்போது அந்த வேட்பு மனுக்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு விட்டமையால் அந்த வழக்குகளை விலக்கிக் கொள்ளும்படி கோரி நகர்த்தல் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் தேர்தல் திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. நீதிமன்ற அனுமதி கிடைத்ததும் அவற்றுக்கும் வேட்பு மனுக்கள் கோரி அவற்றுக்கும் சேர்த்து ஒரே சமயத்தில் நாடு முழுவதும் இந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியை தேர்தல் ஆணைக்குழு மேற்கொண்டிருப்பதாக தெரிகின்றது.
கல்முனை மாநகர சபையை பொறுத்தவரை அந்த மாநகர சபையின் எல்லை நிர்ணயம் மீள செய்யப்பட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது முடிந்த பின்னரே அங்கு தேர்தல் முன்னெடுக்கப்படும் என தெரிகின்றது. இவை தவிர்ந்த 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 272 பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களே இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் முன் இடம்பெற்றது. ஊழியர் சங்கத்தின் பிரச்சினைகள் தொடர்பில் மக்களுக்கும் அரசிற்கும் தெரிவிப்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் தங்களது பிரச்சினைக்கான தீர்வு அளிக்கப்படவில்லை. எங்களது பல்கலைக்கழகத்திற்கான பிரத்யேக சேவைக்காக கொடுப்பனவு மற்றும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அரசுக்கு அறிய தருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் இன்று கவலையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் வவுனியா பல்கலைக்கழகத்தின் வாயிலிலும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பதாதைகளையும் ஏந்தியவாறு 1 மணி நேரம் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வருகின்ற கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளணி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்து குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கடந்த காலத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வந்த சில கொடுப்பனவுகள் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அதிரடியாக குறைக்கப்பட்டு இருப்பதாகவும் சம்பள உயர்வு என்ற பெயரில் தமக்கான சம்பளம் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்பியன்பற்றில் மின்கம்பத்துடன் மோதி உந்துருளி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்றில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குடத்தனை பகுதியில் இருந்து மருதங்கேணி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே மின்கம்பத்துடன் உந்துருளி மோதியதால் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த 2 பெண்களும் மருதங்கேணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பில் கடலில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட போது இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஆரையம்பதி கடற்பகுதியில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட போது இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஆரையம்பதி திருநெற்றுக்கேணி பகுதியைச் சேர்ந்த 23 அகவையுடைய வரதராஜன் என்னும் இளைஞனே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார். இவர் ஆரையம்பதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். 4 இளைஞர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது குறித்த பொருள் கடலில் மிதந்து வந்த நிலையில் அதனை திறக்க முற்பட்ட போதே வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பில் மரக்கறி வியாபாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பில் மரக்கறி வியாபாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகாமையில் விடுதியொன்றிற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் வாழைச்சேனை பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 31 அகவையுடைய வர்த்தகரான டிலக்சன் என்பவரை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பு அரசடி பகுதிக்கும் கல்லடி பாலத்துக்கும் இடையிலுள்ள வீதி ஓரத்தில் வட்டாரக வாகனங்களில் மரக்கறிகளை கொண்டு வந்து வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவது வழமை. இந்த நிலையில் சம்பவ நாளன்று நேற்று இரவு சுமார் 7 மணியளவில் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சகோதரரான வியாபாரி தனது வட்டாரக வாகனத்தை நிறுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த வாகனத்திற்கு அருகாமையில் இன்னொரு வர்த்தகர் தனது வாகனத்தை நிறுத்தி வியாபாரம் செய்த நிலையில் இருவருக்கும் இடையே வர்த்தக போட்டி காரணமாக வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சகோதரர் உயிரிழந்த அண்ணாவுக்கு கையடக்க தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்து வரவழைத்துள்ளார். அவர் அங்கு வந்து சகோதரனுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட வர்த்தகர் மீது தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அங்கு இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் அவர் மீது 4 பேர் கத்தி மற்றும் கூரிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பியோடிய கொக்குவில் பிரதேசத்தை சேர்ந்த 4 வர்த்தகர்களும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் சரணடைந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு தடயவியல் பிரிவு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டனில் பாரிய தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது.
ஹட்டனில் பாரிய தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு ஹட்டன் செனன் தோட்டத்திற்கு சொந்தமான KM பிரிவில் உள்ள தோட்ட தொடர் குடியிருப்பில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இந்த தீயினால் சுமார் 12 வீடுகள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக ஹட்டன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும், மின் கசிவே இந்த தீ விபத்துக்கு காரணம் என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் உடைமைகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதுடன் பரவி வரும் தீயை தோட்ட பொதுமக்களும் ஹட்டன் ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் இணைந்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். அத்தோடு இந்த தீ விபத்து காரணமாக 12 வீடுகள் முழுமையாகவும் 14 வீடுகள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளமையால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் ஹட்டன் செனன் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹட்டன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கெந்தல பகுதியில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர் தொடர்பான பல தகவல்கள் விசாரணை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொழும்பின் புறநகர் பகுதியான வத்தளை ஹேந்தல பகுதியில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர் தொடர்பான பல தகவல்கள் விசாரணை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 27ஆம் நாள் வீடொன்றில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும், வீட்டின் உரிமையாளரை பல நாட்களாக காணவில்லை எனவும் வத்தளை ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தொலைபேசி மூலம் நபர் ஒருவர் தகவல் வழங்கியுள்ளார். முறைப்பாட்டின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வத்தளை ஸ்ரீலங்கா காவல் நிலைய பொறுப்பதிகாரி, குற்றப்பிரிவு ஸ்ரீலங்கா காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் வீட்டை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இதன்போது வீட்டின் உரிமையாளர் சில நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்தமை தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர் 56 அகவையுடைய சம்லி ஹெர்மன் ஹோம்ஸ் என்ற தொழிலதிபர் என்று தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர் திருமணமானவர் எனவும் 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் மனைவியிடமிருந்து பிரிந்து இந்த வீட்டில் தனியாக வசித்து வந்தவர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நபரின் பிரேத பரிசோதனை 1ஆம் நாள் ராகம மருத்துவமனையால் வத்தளை ஸ்ரீலங்கா காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அனுப்பப்பட்டது. அதில் கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தில் வெட்டப்பட்டதால் மரணம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபர் கடந்த மாதம் 19ஆம் நாள் உயிரிழந்தார் என்பதும், ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் வரையில் கடந்த மாதம் 27ஆம் நாள் வரையில் உடல் வீட்டிலேயே இருந்தது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மரணம் தொடர்பில் வீட்டின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்ய முயற்சித்த போது அவை ஏற்கனவே அகற்றப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது. இந்த வீட்டை உள்ளடக்கிய மற்றொரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகள் மூலம் 19ஆம் நாள் வீட்டிற்கு வந்த முச்சக்கர வண்டி தொடர்பான தகவலை வத்தளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். இது மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. முச்சக்கர வண்டி அடையாளம் காணப்பட்டு அதன் உரிமையாளரிடமிருந்து ஒரு வாக்குமூலம் பெறப்பட்டது. வழமையாக குறித்த வீட்டில் தேங்காய் மற்றும் கறிவேப்பிலை பெற செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் லஹிரு என்ற நபரின் ஆலோசனையின் பேரில் தான் அன்றைய தினம் இறந்தவரின் வீட்டிற்கு சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். அவரது அறிக்கையின்படி அடுத்த சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட லஹிருவை கைது செய்ய வத்தளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் அதற்குள் அவர் அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளார். சந்தேக நபரான லஹிருவை கண்டுபிடிக்க விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டன. நேற்று மாலை 5 மணியளவில் வத்தளை பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் இந்த கொலையை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். சந்தேக நபர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV மற்றும் கருவிகளையும் கையடக்க தொலைபேசியையும் காட்டு பகுதியில் எறிந்ததாக தெரிவித்துள்ளார். சந்தேக நபரின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. 22 அகவையுடைய சந்தேக நபர் வத்தளை பகுதியில் வசிக்கும் திருமணமானவர். அவருக்கும் இறந்தவருக்கும் சிறிது காலமாக ஒரு தொடர்பு இருந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். உக்ரைனுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை ட்ரம்ப் நிர்வாகம் இடைநிறுத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. உக்ரைனுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை ட்ரம்ப் நிர்வாகம் இடைநிறுத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அத்துடன் அமைதியில் கவனம் செலுத்துவதில் ஜனாதிபதி தெளிவாக உள்ளார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி ட்ரம்ப், துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருக்கு இடையேயான சர்ச்சைக்குரிய சந்திப்பை அடுத்தே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் படையெடுப்பை அடுத்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் முக்கிய நாடாக அமெரிக்கா இருந்து வருகின்றது. ஆனால் ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்தமை மோதலை நோக்கிய அமெரிக்க கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. அத்துடன் ரஷ்யா தொடங்கிய போருக்கு உக்ரைனை ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்.
ரஷ்யாவுடன் போர் நிறுத்த உடன்பாட்டை எட்ட வேண்டும் அல்லது நாங்கள் வெளியேறிவிடுவோம் என்று ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் கூறினார். மேலும் உக்ரைன் மற்றும் பைடன் நிர்வாகத்தின் ராஜதந்திரம் இல்லாததால் போர் நீடித்தது என்ற கூற்றை எதிர்த்ததன் மூலம் உக்ரைன் ஜனாதிபதி அவமரியாதை செய்ததாக வான்ஸ் குற்றம் சாட்டினார். ஜெலன்ஸ்கி ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக வேண்டும் என அமெரிக்க செனட்டர் லின்சி கிரகாம் தெரிவித்தமைக்கு உக்ரைன் ஜனாதிபதி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். ஜெலன்ஸ்கியின் தலைமை அமெரிக்க உக்ரைன் உறவுகளுக்கு தடையாக மாறிவிட்டதாகவும் அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் அமெரிக்க செனட்டர் லின்சி கிரகாம் தெரிவித்தமைக்கு உக்ரைன் ஜனாதிபதி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி பதவி விலகிய பின்னர் எங்களுடன் சரியாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒருவரை அனுப்ப வேண்டும் அல்லது அவர் மனம் மாற வேண்டும் என்று கிரகாம் கூறினார். ஜெலன்ஸ்கியின் தலைமை அமெரிக்க உக்ரைன் உறவுகளுக்கு ஒரு தடை. மேலும் வெள்ளை மாளிகையில் நடந்த விவாதம் பேரழிவு என்று கூறிய அவர் ஜெலன்ஸ்கியின் தலைமை அமெரிக்க உக்ரைன் உறவுகளுக்கு ஒரு தடையாக மாறிவிட்டதாக தெரிவித்தார். அமெரிக்க செனட்டர் கூறிய கருத்துக்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி, கிரகாம் நல்ல மனிதர், அவரது கருத்தை மதிக்க விரும்பினால் அவர் உக்ரைன் குடிமகனாக வேண்டும் என தெரிவித்தார். கிரகாம் உக்ரைனுக்கு வந்தால் நான் அவருக்கு உக்ரைன் குடியுரிமையை வழங்குவேன். அவர் எங்கள் நாட்டின் குடிமகனாக மாறுவார். அதன் பின்னர் அவரது குரல் வலுவடையும். அப்போது யார் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் உக்ரைனின் குடிமகனாக அவர் பேசுவதை நான் கேட்பேன் என்றார் ஜெலன்ஸ்கி. இதற்கு பதிலளித்த கிரகாம், துரதிர்ஷ்டவசமாக தேர்தல் நடைபெறும் வரை உக்ரைனில் யாருக்கும் ஆதரவாக குரல் கொடுக்க முடியாது என்று கூறியுள்ளார். நீண்ட காலமாக உக்ரைனின் ஆதரவாளராக இருந்த கிரகாம் தற்போது ஜெலன்ஸ்கியின் கடுமையான விமர்சகராக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.